நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக இருந்த மதராசி திரைப்படத்துடைய விமர்சனம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் தாங்க பெற்றிருக்கு. அதாவது எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து கிடைக்க பெற்றிருக்குங்க. நிறைய பேர் வந்து படம் வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க படம் வந்து நல்ல ரீதியில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து பழைய கான்செப்டை மையமாக வந்து கடத்தல் கான்செப்டை எடுத்தாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து எந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்காதுங்க. எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு படமாக தெரிஞ்ச ஒரு கதைத்தளமாக தாங்க இருக்குது அப்படின்னு வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து துப்பாக்கியை வந்து கடத்தல் கும்பல் வந்து இது பண்ணுற மாதிரி பட்ட கான்செப்டில் இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து தமிழ் ரீதியில் வந்து வெளியாயிருந்து ரஜினிகாந்த் நடிப்பில் வந்து தர்பார் திரைப்படமும் விஜயோட நடிப்பில் வந்து துப்பாக்கி திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துப்பாக்கி திரைப்படத்தில் நடிக்கப்பட்ட வில்லன் தான் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிச்சிருக்காங்க. மதராசி திரைப்படத்தில் வந்து நடிகராக வந்து உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் நடிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. ரகுவாக வந்து சிவகார்த்திகேயனும், மாலதியாக வந்து ருக்மிணி வசந்தும், வித்யுத் ஜம்வால், விஜு மேனன், மோனிஷா விஜய், விக்ராந்த், ஜபீர் கல்லரக்கல், பிரேம்குமார், தலைவாசல் விஜய், வினோதி நீ வைத்தியநாத், சந்தான பாரதி, ரிஷி ரித்திக் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. 200 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து இவ்வளோ விமர்சனங்கள் வந்து கிடைக்குமா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியுது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு கூட வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து போட்டிக்காக வந்து வெளியாக இருக்குதுங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு தனி மார்க்கெட் வந்து அமரன் திரைப்படத்துக்கு மூலம் வந்து அவர் கிடச்சிருங்க. அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எத்தனை திரைப்படங்கள் வந்து வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சிவகார்த்திகேயனுடைய மதராசி 1வது திரைப்படமாகவும், செகண்ட் திரைப்படமாக வந்து வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் வந்து பேட் கேர்ள் திரைப்படமும், அதனைத் தொடர்ந்து சின்னத்தினை நடிகர் பாலா அவருடைய நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படமும், அனுஷ்காவுடைய நடிப்பில் வெளியான காட்டி திரைப்படமும், அது மட்டும் இல்லாமல் ஆங்கில திரைப்படமாக வந்து டப் செய்யப்பட்ட தி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து ஹாலிவுட் ரீதியில் வெளியாக கிட்டத்தட்ட 5 திரைப்படங்கள் வந்து ஒரே நாளில் வந்து வெளியாகுதுங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த திரைப்படங்கள் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடப்படும்னு சொல்லியிருக்காங்க. பாலாவோட நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு வந்து முதல் ஷோக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க. மதராசி திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களில் யாரெல்லாம் வந்து அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. நல்ல வசூலும் நல்ல ஒரு இதுவுமே வந்து பெருமா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. முதல் நாளில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் அந்த திரைப்படத்தோட விமர்சனங்கள் வந்து எப்படி இருக்க போகுது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காம உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.